அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல நேரம் நல்ல செய்தியுடன் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குரு, சனி, செவ்வாய், சூரியன், ராசியின் உச்ச அதிபதியான புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான முதன்மையான நற்பலன் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. தங்களுடைய வாழ்வில் அப்படியே பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கிறது என்று பலர் பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த ஆனந்தம். மேலும் தங்களுடைய வாழ்வில் பல இனிமையான நற்செய்திகளும் மகிழ்ச்சி நிறைந்தவையும் அமைவதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். ஆனால் அதே வேளையில் சிலர் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் என்பது எங்களுடைய காதுக்கு மட்டும்தான் இனிமையை கொடுக்கிறது, சொல்லக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் எங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கினாலும் எங்களுடைய யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் தினமும் சிரமத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நற்பலன்களை சந்திக்கவே இல்லை என்றும் ஏன் இருக்கிறோம் என்றும் கூட தெரியவில்லை என பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது சற்று மிகுந்த மனவேதனையும் ஆகத்தான் இருக்கிறது. ஆனால் கிரகநிலைகளில் பெருவாரியான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்தாலும் கூட நாம் ஏன் இந்த நற்பலன்களை பெற முடியாமல் தடையை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நிச்சயமாக நாம் தான் ஒரு மிக முக்கிய காரணமாக அமைகிறோம் என்பதும் தான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நாம் ஆலயத்திற்கு சென்று இறைவனிடம் மன்றாடுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், எனக்கு இந்த பலன் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறோம். அப்படி வேண்டிவிட்டு அது கிடைப்பதற்கான சில பணிகளை மேற்கொள்ளாமல் இது கிடைக்காதோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் அவற்றை அணுகும்போது அவை நம்மளுடைய வாழ்வில் கிடைக்காமல் போகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது. உண்மையில் இங்கு நடந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணம். ஏனென்றால் நம்மளுடைய நம்பிக்கை என்பது முழுமையாக இறைவன் மீதும் இல்லை, நம்மளுடைய செயல்பாடின் மீதும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதன் காரணமாக தான் பல்வேறு வகையான தடைகளையும் கஷ்டங்களையும் நம்மளுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மையாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய தருணங்களில் நினைக்கக்கூடிய காரியம் எனக்கு கிடைத்து விட்டது, அதை நான் பெற்றுவிட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் அவை நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. அது மட்டுமல்லாது நாம் எண்ணக்கூடிய ஒரு நேர்மறையான சிந்தனை என்பது நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இறைவனிடம் 100 முறை மன்றாடியதற்கு இணையான பலம் பொருந்தியதாக நம்மளுடைய நேர்மறையான சிந்தனை பார்க்கப்படுதுங்க. ஆனால் அதே வேளையில் நாம் எதிர்மறையான சிந்தனையுடன் இறைவனிடம் மன்றாடி பிறகு அணுகும் போது அவை எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதும் தான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்மள் வேண்டக்கூடிய நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கிடைத்து விட்டது என்ற மனநிலையுடன் அணுகுங்கள். அப்போதுதான் அதில் பதட்டம், சிரமம் இல்லாமல் அவற்றை எளிதாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்கு உறுதுணையாக இந்த வேளையில் கிரகநிலைகளும் சாதகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கின்றன. குரு 9இல் இருக்கிறாருங்க. 9இல் குரு இருந்தாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கும். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட முழுமையான சுபகிரகமாக இருப்பதால் வக்ர இயக்கங்கள் பெரிய அளவில் குருவை பாதிக்காது என்பதும் யதார்த்தமான உண்மை. எனவே குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது பதிவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயம் நிறைவாக வரும். எனவே வாழ்வில் இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகுவதற்கான யோகம் உண்டு. ஜென்மத்தில் கேது இருந்தாலும் பாதிப்பு இல்லை. சப்தமத்தில் ராகு, கேது இருப்பதால் எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் சற்று சிறப்பாக பூர்த்தியாகும். ஏனென்றால் இவர்களின் நட்பு கிரகமான சனி மிக வலுவாக
யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக அவசரமின்றி நல்ல பல முடிவுகளை எடுத்து திறன்பட தங்களுக்கான எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கப் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும். புதிய முயற்சியால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தடைகள் அகன்று நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை பிறப்பதற்கான யோகம் உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் மற்றும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான வளர்ச்சி பெறுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் செவ்வாய் லாபத்தில் வக்ரம் பதியில் திரும்புவதற்கு முன் இந்த வாரத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே புதிய இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டுங்க. சுப காரியங்கள் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான உச்ச அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ஜென்மம் 2, 3 என இந்த வாரத்தின் இறுதியில் சூரியனுடனும் ராசியின் அதிபதியான புதனுடனும் இணைந்து நவம்பர் 30ஆம் தேதி அன்று அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பித்ரு தோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள், கஷ்டத்தின் பிடியில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். பல நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. சூரியனும் புதனும் 3இல் இணைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திடீரென மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. வருமானத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் பெரிய அளவில் விலகுங்க. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கின்றன. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை என அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை நிச்சயமாக சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய சிரமம், கஷ்டம் நீடித்தாலும் கூட அவை அனைத்துமே முற்றிலுமாக தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்புகளையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள்.